ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஆன்மீக பயணத்தை தாங்க பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகிற வழியில் சண்முகாபுரம் பாலாற்றங்கரை வீர ஆஞ்சநேயர் அவருடைய வரலாற்றையும் 2006 நடந்த ஒரு அதிசயம் உணர்வுபூர்வமாக நான் காதில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சம்பவத்தையும் தாங்க உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ராமர் இல்லாமல் அனுமர் இல்லைங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புராண கதைப்படி இலங்கையில் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தப்போ அனுமர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து செல்லும்போது ஓய்வெடுக்க வந்த இடம்தாங்க இந்த இடம். அப்படி ஓய்வெடுக்கும்போது புத்துணர்ச்சி அடைவதற்காக 2 பாறைகளுக்கு இடையில் குனிந்து பார்த்ததாகவும், அப்படி பார்க்கும்போது அவருடைய நிழல் தண்ணீருக்கு அடியில் இருந்த பாறையில் பதிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பல நூறு ஆண்டுகள் பாறையின் மீது தண்ணி இருந்தாலும் அந்த அடையாளம் அப்படியே தங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி பதியப்பட்ட அனுமனின் உருவம் மக்கள் வழிபட பார்க்க முடியாத காரணத்தால் மற்றொரு அனுமனின் உருவம் வைக்கப்பட்டு அனைவராலும் வழிபட்டு வருதுங்க. இந்த கோவில் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அனும ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி 5 சனிக்கிழமை அதிசிறந்த பூஜை நடைபெறுங்க. இந்த கோவிலில் தினமும் மதியம் 12 மணிக்கு 50 பேருக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. நன்கொடை செலுத்த விரும்புகிறவங்க 1750 ரூபாய் செலுத்தி தினமும் அன்னதானம் நம்ம செலுத்தலாங்க. இவ்வளவு அமைதியாக இருக்கிற இந்த இடத்துல மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது ரொம்ப சகஜம். வடகிழக்கு பருவமழை காரணமாக 2006 டிசம்பர் 11 காற்றழுத்த வெள்ளப்பெருக்கத்தால் 33 பேர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவங்க கரையேற முடியாமல் தீயணைப்பு குழுவினருக்கு தெரியப்படுத்தினதும், விரைந்து வந்த குழுவினர் தண்ணியில் கால் வைக்க தயங்கியதும் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கையில் கயிற்றுடன் ஒரு கையில் நீந்தி 400 மீட்டர் சென்று கோவிலுக்குள் இருந்தவர்களை காப்பாற்றி கரையேறினார். கோவில் கடை உரிமையாளர்களும் அப்பகுதி மக்களும் பாலாற்றங்கரை வீர ஆஞ்சநேயர் தண்ணீரில் இறங்கி 33 உயிரை காப்பாற்றியதாக இவரை வணங்கி பாராட்டினார்கள். மேலும் 33 உயிர்களை காப்பாற்றிய திரு பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டன. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வரலாறு செய்தியை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சென்பா.